பிரதீப்போட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டை சொல்லி தள்ளி போயிட்டே இருக்கு. இப்போ அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோல வந்து ரிலீஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 10 பார்த்தீங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஏப்ரல் 10 படம் வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ரோமோலேயே அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த வாட்டி தள்ளி போகாது, கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு. கடைசியாக பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் சிங்கிளுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தனுஷ் ஆக்டிங்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற படம் தான் கரை. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஃபேசஸ் ஆஃப் கரைன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஆனால் லைட்டாக வேற படத்தோட பிஜிஎம் வந்து இருக்கிற மாதிரி இருந்தது. அது என்ன படம்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. படம் வந்து ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போகுது. ராம் சரண் ஆக்டிங்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற படம் தான் பெட்டி. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிம்ஸ் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளிம்ஸ்ல பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து வேற லெவலில் ஏற்றிருக்காரு. இந்த படம் வந்து எந்த மாதிரி ஒரு ஜேர்னர் அப்படின்னே கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போகுது. ராம் சரண் இந்த படத்தில் கம்பேக் கொடுப்பாரான்னு. லெஜெண்ட் சரவணா ஆக்டிங்ல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கிற படம் தான் லீடர். இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடத்த போறாங்க. ஏற்கனவே இவரோட லெஜெண்ட் படத்துக்கு வந்து ரொம்ப கிராண்டா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்குமே ரொம்ப கிராண்டா தான் இருக்க போகுது. ரன்வீர் சிங்கோட துரந்தர் த ரிவெஞ்ச் படம் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா 1088 கோடி வசூல் பண்ணியிருக்கு. இதை வந்து இப்போ அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படம் வந்து 2000 கோடி அடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.